அதாவது நீங்க ஒரு சினிமா வெறியனா இருந்தா இந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வெறித்தனமான சினிமா லவரா இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சு விட்டுருங்க. இந்த வாய்ப்பை அவங்களை யூஸ் பண்ணிக்க சொல்லுங்க. இல்லனா ஒரு வருஷம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன். நீங்க காலையில மதியம் சாயந்தரம்னு பேக் டு பேக் கிட்டத்தட்ட 50 கண்ட்ரீஸோட நூத்துக்கணக்கான படங்களை பார்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த 8 நாள் நம்ம சென்னையில நடக்க போகுது. அதுதான் சென்னையோட 22nd இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் டிசம்பர் 12ல இருந்து 19ஆம் தேதி வரை நடக்க போகுதுங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் லிஸ்ட் பண்ணதுல ஒரு தமிழ் படங்கள்ல நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்க்கிங் அயலில ஸ்டார்ட் பண்ணி அமரன் வரைக்கும் 25 படம், அப்புறம் இந்தியன் பனோரமான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ஹிந்தில இருந்து 12th ஃபைல்ல இருந்து தமிழ்ல ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் வரைக்கும் அங்க ஒரு 16 படம், அப்புறம் வேர்ல்ட் சினிமா காம்படிஷன் சொல்லிட்டு ஒரு 15 படம் இப்போதைக்கு லிஸ்ட் பண்ணிருக்காங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க, நிறைய அதர் கண்ட்ரீஸ் மூவிஸை நம்ம தியேட்டர்ல பார்க்காத படங்களை, பார்க்க முடியாத படங்களை, ஓடிடில கூட கிடைக்காத படங்களை நம்ம பார்க்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பிலிம் ஃபெஸ்டிவல்ல இருக்கும். சோ இதுக்கான டிக்கெட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா இன்சைடர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் 599 தான். அது மட்டும் இல்லாம சீனியர் சிட்டிசனுக்கு 500 தான். நம்மள மாதிரி நார்மல் பீப்புளுக்கு வந்து 1099 ரூபாய். மீடியாக்கு பாஸ் ஃப்ரீ அப்படின்றதுலாம் இருக்கு, ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. சோ நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நானும் வருவேன். கண்டிப்பா போய் பிலிம் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிட்டு நிறைய படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இந்த வாய்ப்பு வருஷத்துல ஒரு தடவை தான் வரும். சோ சினிமா வெறியர்களே பயன்படுத்திக்கங்க.